ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் பெஞ்ச் பலர்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு எல்லாத்துக்குமே காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டொமைனை சூஸ் பண்ணி படிக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருப்பீங்க. பட் அது எங்கேருந்து சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்குன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க. அதுக்காக நான் இருக்கேன். நாம இந்த செஷனில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கம்ப்ளீட் ரோட் மேப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் டு த சேனல். லெட்ஸ் ஸ்டார்ட் கோடிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். நிறையா பேருக்கு இன்னும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒன்று இருக்குது, பட் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும், அதோட பர்பஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இஸ் நத்திங் பட் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நம்ம சொல்லுவோம். லைக் இப்போ நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குற அமேசான், ஃப்ளிப்கார்ட், புக் மை ஷோங்கிற வெப்சைட் எல்லாம் டெவலப் பண்ணுறோம் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவோம். இது மொத்தம் ஒரு 3 பார்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் அண்டு டேட்டாபேஸ் டெவலப்பர், டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுறவங்க சொல்லலாம். இந்த 3த்தையும் லேர்ன் பண்ணுறோம் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவோம். இன் ஓல்டன் டேஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தனியாக இருந்தாங்க, பேக் அண்ட் டெவலப்பர் தனியாக இருந்தாங்க, அண்ட் டேட்டாபேஸ் தனியாக இருந்தாங்க. இந்த 3த்தையுமே ஒரே ஆள் மேனேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது தான் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒரு டொமைன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வெப்சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இது பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இதை ஃப்ரண்ட் அண்ட் நம்ம வந்து கிளைண்ட்டு, பேக் அண்ட் நம்ம வந்து சர்வர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ரோட் மேப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஸ்டார்டிங் பேசிக்ஸ் எங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ்னு வரிசையாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிருக்கலாம், HTML, CSS, JavaScript, இந்த 3யுமே பேசிக்ஸ் 3யுமே கம்பல்சரி லேர்ன் பண்ணி தான் ஆகணும். HTML, CSS லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும். 1 வீக்கில் நீங்கள் HTML, CSS நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ JavaScript மட்டும் நீங்கள் 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 வீக் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு JavaScriptோட லைப்ரரி ஒன்று ரியாக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாக்ட்டுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இப்போ ரியாக்ட் இல்லாமல் எந்த கம்பெனிஸுமே உங்களுக்கு வேலை தரதில்லை. ஒரு ரியாக்டில் ஆங்குலர் தெரிஞ்சிருக்கணும். ஆங்குலர் வந்து JavaScriptோட ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவோம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று படித்தா போதும். இப்போ ட்ரெண்டிங்கில் ரியாக்ட் இருக்குது, நீங்கள் ரியாக்டை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா CSSல ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைப்ரரி இருக்குது. லைக் டெய்ல்விங் CSS இல்லைனா பூட் ஸ்ட்ராப்னு இருக்குது. இந்த 2ல் ஒரு கவர் பண்ணணும். இந்த 2மே ஃபார் ஸ்டைலிங் பர்பஸ், ஒரு வெப்சைட்டை ரெஸ்பான்சிபிளாக மாற்றுறதுலேருந்து ஹை லெவல் ஸ்டைலிங் பண்ணுற வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் சொன்ன 5லையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த 5யும் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு கிட் அண்ட் கிட்டப் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம சேனல்லே வீடியோஸ் அவைலபிள் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த இதையும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க, கிட் அண்ட் கிட்டப் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் எண்டுக்கு போகலாம். ஸோ பேக் எண்டில் வதன்னு நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பர், அதாவது உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியும் அப்படின்னா பைத்தானில் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் 2 டெக்னாலஜி இருக்குது. இதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஜாவா நல்லா தெரியும் அப்படின்னா ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, அதை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இல்லைனா JavaScript நல்லா வரும் அப்படின்னா அதில் வந்து Node.js, Express.js 2 இருக்குது. நோட் ஃபார் ரன் டைம் என்வாயன்மெண்ட், எக்ஸ்பிரஸ் ஃபார் பேக் எண்ட், இந்த 2யுமே லேர்ன் பண்ணலாம் நீங்கள். இல்லை இந்த ஈஸியாக சொல்லுங்கள், ஈஸியான பேக் எண்ட் ஒன்று சொல்லுங்கன்னா PHP இருக்குது. பட் நான் PHP யாருக்கு அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பேக் எண்ட்னா என்னென்னு தெரியணும், சும்மா பேக் எண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் PHP தாராளமாக போகலாம். இல்லைனா PHP கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதை தவிர நான் சொன்ன மற்ற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது டேட்டாபேஸ்க்கு. ஸோ நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இப்போ HTML, CSS, JavaScript வயசாக லேர்ன் பண்ணுற வரும்போது அதில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்கள். லைக் இப்போ நீங்கள் HTML முடிச்சிட்டிங்கன்னா HTML யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் CSS முடிச்சிட்டிங்கன்னா HTML, CSS யூஸ் பண்ணி ஒரு அமேசான் வெப்சைட்டே பில்ட் பண்ணி பாருங்கள். JavaScript முடிச்சிட்டிங்கன்னா டூ லிஸ்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வரிசையாக ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் டெக்னாலஜி லேர்ன் பண்ணி முடிக்கும் போது கையில் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதால மட்டுமே எந்த யூஸுமே இல்லை. அது நீங்கள் வந்து எப்படி அந்த ரியல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கற்றுக்கிட்டதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது நிறையா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இது ஏன் இப்படி வருது, இங்கே ஏன் இப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு நிறையா இது ரைஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் அவ்வளோவே இம்ப்ரூவ் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணணும். கண்டிப்பாக ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணி போகாமல் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வாருங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு கற்றுக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுல கண்டிப்பாக நம்ம ஏஐ தெரிஞ்சிருக்கணும், ஏஐ யூஸ் பண்ணாத தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் கற்றுக்கணும். லைக் ChatGPT இருக்குது, இல்லைனா நீங்கள் VS கோடுக்குள்ளேயே சைடில், அதாவது ரைட் சைடில் நீங்கள் வந்து ஏஜென்ட் இருக்கும், அந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஆன்டி கிராவிட்டியில் அதுலேயும் ஏஜென்ட் இருக்குது, அதை நம்ம ஷார்ட்ஸாகவே போட்டுருப்போம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து கம்பெனிக்கு நம்ம ப்ரிஃபர் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் பற்றி பார்ப்போம். டேட்டா பேஸில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. லைக் மாங்கோடிபிங்கிறது NoSQL கான்செப்டில் இருக்கும். லைக் டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்காது, அது வந்து ஒரு டிக்ஷனரி டைப்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து MySQL வந்து கம்ப்ளீட் டேபிள் ஸ்ட்ரக்சர், SQLங்கும் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் SQL டைப்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டேஜ் SQL. இந்த 3க்குமே 3 டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. இந்த 3மே நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துட்டோம், பேக் எண்ட் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் பார்த்துட்டோம், தேர்டாக டேட்டா பேஸும் பார்த்துட்டோம். இந்த 3மே கவர் பண்ணால் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இது தாண்டி நிறையா இருக்குது. லைக் டெப்ளாய்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டெப்ளாய்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். டெப்ளாய்மெண்ட்டு டெக்னிக்கல் லெவலில் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். நிறையா பேர் இந்த ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது நம்மளால லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கும், நம்மளால லோக்கலாக தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம லேப்டாப், நம்ம பிசியில் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். பட் அப்படி இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான நம்மளோட எந்த யூஸுமே இல்லை. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோன்னா அதை வந்து பப்ளிக் கொடுத்து அவங்க யூஸ் பண்ண வைக்கணும், அதான் நம்மளோட பர்பஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து வேர்ல்டு வைடில் கன்வெர்ட் பண்ணணும், அதான் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுறோம் இல்லை ஹோஸ்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வெப்சைட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணால் வெர்சல் இல்லைனா Antify இருக்குது, பேக் எண்ட் பண்ணுறதுக்கு ரயில்வே இல்லைனா ரெண்டர் இருக்குது, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெப்ளாய்மெண்ட்னா என்னன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெப்ளாய்மெண்ட்னா ஹோஸ்ட் பண்ணுறது, வேர்ல்டு வைடில் பப்ளிக் யூஸர்னு கொண்டு போய் சேர்க்கணும். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து வெர்சல் இல்லைனா Antify இருக்குது, பேக் எண்டுக்கு வந்து ரெண்டர் இல்லைனா ரயில்வே இருக்குது. பட் இந்த டெப்ளாய்மெண்ட்டுங்கிறதான் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டெவலப்பருக்கு டிஃபிகல்ட்டான ஒரு இதுதான் டெப்ளாய்மெண்ட். அந்த டெப்ளாய்மெண்ட் லேர்ன் பண்ண அப்கமிங் வீடியோஸ் நானே அப்லோட் பண்ணுறேன், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டெப்ளாய்மெண்ட் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணுறோன்னா அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸ் வருவாங்க, அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணும்போது லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்சிலேருந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். உங்கள் சப்போர்ட் பண்ண கொடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. டாட்டா.